மோஸ்டா போகிற ஒரு கேண்டீன் ஜாவா கேண்டீன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்பாட். வாங்க ஃபுட் சம்மந்த பற்றியும் பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்ஆர்எம் சம்மந்தப்பட்ட பல இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்டி மீடியா டெக். ஸோ இன்னைக்கு நம்ம வழக்கம் போல நம்மளோட பழைய எஸ்ஆர்எம் கண்டென்ட்டுக்கு நம்ம வந்து இந்த வாட்டி திருப்பி வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பிரைம் டைம் எஸ்ஆர்எம் வீடியோ போடுறதுக்கு, ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுருக்கீங்க. ஸோ எனக்கும் இன்னைக்கு தான் வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்து முடிஞ்சுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து என்னோட லாஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம், அதாவது வந்து இப்போதான் வந்து நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வரேன். ஸோ 4th செமஸ்டர் ஒரு வழியாக முடிந்து விட்டது, அரியர் வராமல் இருந்தா. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இது ஒரு ஃபுட் பேஸ்ட் வீடியோ. நம்ம வந்து 100 rupees வச்சு இன்னைக்கு நம்ம எஸ்ஆர்எம்ல சர்வை பண்ண போறோமா இல்லையாங்கிறதா வீடியோ. பட் அது வந்து செகண்டரி. அதை தாண்டி நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோ நிறைய பேச போறோம். அட்மிஷன்ஸ் பத்தி, எந்த கோர்ஸ் நல்லா இருக்கும். என்கிட்டலாம் ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டான், அரே பாய் ப்ளீஸ் ஸ்பீக் இன் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் அப்படின்னா. அதுக்கு நான் வந்து என்னடா தாய்மொழியோட பார்க்க முடியும். ஸோ அதனால முடிஞ்சு எனக்கு புரியுது நீங்க வந்து அவ்வளோ ஃபாலோ பண்றது. எனிவேஸ் தேங்க்ஸ். பட் ஸ்டில் நீங்க வந்து என்ன டவுட் கேட்டாலும் நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நான் மேலும் பண்றேன். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வாங்க ஃபுட் சம்மந்த பத்தியும் பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்ஆர்எம் சம்பந்தப்பட்ட பல இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ பாத்தீங்களா, 4 star அதான் வந்து எஸ்ஆர்எம். ஸோ எஸ்ஆர்எம் வந்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி அட்மாஸ்பியர்லாம் வந்துடும். வித்வுட் ஃபர்தர் டிலே வாங்க நம்ம சாப்பிட போகலாம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த 100 rupees நோட்டை வச்சு நம்ம வந்து எஸ்ஆர்எம்ல 3 வேளை சாப்பிட்டு சர்வை பண்ண முடியுமா இல்லையாங்கிறதா கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து பெருசாலாம் நான் யோசிக்கல. இது ஜிபே சர்வர் டவுன் ஆயிடுச்சா, கார்ல ஒரே ஒரு 100 ரூபா நோட் இருந்துச்சு. ஸோ பல பேருக்கு வந்து இந்த சுச்சுவேஷன் வரலாம். நம்ம வந்து மாச கடைசி 100 ரூபா தான் இருக்கு, 3 வேளை எஸ்ஆர்எம் குள்ளேயே சாப்பிட முடியுமா இல்லையா? இது ஷார்ட்டான கேள்வி. இந்த கேள்விக்கு உங்களுக்கு இந்த வீடியோல கண்டிப்பாக பதில் கிடைச்சிடும். ஸோ நம்ம எஸ்ஆர்எம்ல வந்து 3 கேண்டீன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஜாவா கேண்டீன், அப்புறம் டெக் பார்க் கேண்டீன், அப்புறம் தான் மெடிக்கல் காலேஜோட கேண்டீன் வந்து சைஸ் ஆஃப் லைஃப் கஃபே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க போய் கம்மி ரேட்ல நல்லா இருக்க டிஷ் என்னன்னு வந்து போய் ஒரு பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டீயோட ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே ஆக்சுவலி டீ வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எம்ல மற்ற கேண்டீன்ஸோட நான் எக்ஸாஜரேட்லாம் பண்ணல, நிஜமா வந்து எஸ்ஆர்எம்ல மற்ற கேண்டீனோட இங்கே வந்து டீ சூப்பராக இருக்கும். நான் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் வந்து மில்க் வாங்கலாம் தான் யோசிச்சேன். ஆனால் மில்க் வந்து இதோட 5 rupees அதிகம். மில்க் 30 ரூபா, டீ 25 ரூபா. ஸோ if you want to start your day with a tea, இங்க வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மற்றபடி இங்க டீயை தாண்டி ஏன் வெளியே உட்காந்து பேசினா உள்ள வந்து அலோடு இல்லை. ஸோ உள்ள உங்களுக்கு ஆம்பியன்ஸா காமிச்சிட்டேன். மற்றபடி உள்ள வந்து பிரெட் ஆம்லேட் வந்து 50 rupeesக்கு இருக்கு. ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருக்கு. ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. ஸோ அதனால எடுத்தோட ஸ்வீட் ஐட்டம் அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ அதை தாண்டி வந்து தோசை அதெல்லாம் வந்து இங்க இருக்கு. பட் தோசைக்குன்ற ஸ்பெஷல் கடை நான் வந்து ஜாவால இருக்கு, அதை நான் காட்டுறேன். ஸோ மற்றபடி இங்கே வந்தீங்கன்னா வந்து கேன் ஸ்டார்ட் வித் டீ. அப்புறம் நிறைய சாட் ஐட்டம்ஸ் இருக்கு. அது வந்து உங்க ப்ரிஃபரன்ஸ் தான். நான் வந்து மெனு வந்து வீடியோவில் தரேன். ஸோ இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து ஒரு 25 rupeesக்கோ ஒரு 50 rupeesக்குள்ள ஒன்று டிசைட் பண்ணி நீங்கள் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் லஞ்சுக்கு நம்ம வந்து அவங்கள வேற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம். அண்ட் பிஃபோர் தட் நிறைய பேர் வந்து அட்மிஷன்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ எவ்வளோ ரேங்க் எடுத்தா ப்ரோ வந்து எஸ்ஆர்எம்ல சேரலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ 2 phase வந்து முடிஞ்சிருக்கும். எனக்கு எக்ஸாம் எழுதிருக்கவங்களுக்கு தெரியும், ஆன்லைன் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ நீங்க வந்து இந்த 1 lakhக்குள்ள சம்திங் அந்த அரௌண்ட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க எந்த கோர்ஸ் வேணுமோ அது மோஸ்டா கிடைச்சிடும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ ஆர்டர் ரேங்க்ல வராதவங்க நீங்க வந்து எனக்கு டிஎம் பண்ணலாம். நான் உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு நான் சொல்றேன். மற்றபடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கோர்ஸ் நான் படிக்கிறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐஓடி. நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ இந்த வீடியோல சொல்லிடுறேன். ஏன் ஐஓடி அப்படின்னா வந்து லைக் பர்டிகுலரா கோர் அந்த மாதிரி நிறைய சப்டிவிஷன் இருக்கும். நான் வந்து ஐஓடி ஏன் எடுத்தேன்னா கம்பேரிட்டிவ்லி ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். பட் அந்த ஐஓடிங்கிற சப்டிவிஷன் வந்து எனக்கு 4th yearல தான் வரும். ஸோ அப்பதான் தெரியும் நிஜமா ஈஸியா இல்லைன்னு. மற்றபடி கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து இட்ஸ் ஓகே, அவ்வளோ ப்ரெஷர்லாம் இருக்காது. நீங்க வந்து தாராளமாக எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான். வேற ஏதாவது இருந்தாலும் நீங்க வந்து டிஎம்ல கேளுங்க, நான் மோஸ்டா பதில் சொல்றேன். எல்லாத்துக்கும் வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போதைக்கு ஃப்ரீக்வெண்டா கேட்ட கேள்வி தான் அட்மிஷன் எப்படி ப்ரோ போடுறது, எவ்வளோ கோர்ஸ், ஐ மீன் என்ன ரேங்க்ல வந்து என்ன கோர்ஸ் வரும், இதெல்லாம் கேட்டீங்க. ஓரளவுக்கு அதை நான் சொல்லிட்டேன். ஓகே, நம்ம பேக் டு கண்டென்ட் வருவோம். அடுத்து வந்து லஞ்ச் என்ன சாப்பிட போலாம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து வேற ஒரு கேண்டீன் போய் தெரிஞ்சுப்போம். இங்க வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து இங்க அவ்வளவுதான். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் வந்து ஒரு ஸ்வீட் ப்ரௌனி வாங்கியிருக்கேன். எங்க கேமராமேன் கேட்டாருன்னா நான் வாங்கினேன். இது வந்து 50 ரூபா. நீங்க வந்து பட்ஜெட் இருந்துச்சு, மற்ற நாள்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இங்க ப்ரௌனி நல்லா இருக்கும். ஸோ அதனால சஜஸ்ட், பட் பட்ஜெட்குள்ள வராது, பாத்துக்கோங்க. வந்து இந்த ஹாஸ்பிட்டல் தெரியுது, ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே
சைட்ல இருக்கு. ஸோ ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கஃபேன்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். நான் உங்களுக்கு SRM வீடியோல கவர் பண்ணாத 1-2 பிளேஸ் தான் வந்து ஹாஸ்பிட்டல் தான். ஹாஸ்பிட்டல் சும்மா உள்ள போய் எல்லாம் எடுத்து கவர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இங்க இருக்கவங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்பாட். ஹாஸ்பிட்டல் யாராவது இப்படி வர்ணிப்பாங்கன்னு கேட்டா கிடையாதா. பட் நிஜமாலே இந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கவே வந்து சூப்பரா இருக்கும். இங்க பாருங்களேன். ஸோ நைட்லாம் வந்து லைட்டிங்ஸோட பாக்குறப்ப நிஜமாலே சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து எல்லாரும் வந்து அடிக்கடி எப்பவுமே மோஸ்டா போகிற ஒரு கேன்டீன், ஜாவா கேன்டீன். ஸோ வாங்க அங்க போலாம். என்னடா இது ஃபிளிக்கரிங் லைட் எஃபெக்ட், ஏதோ ஜெயில் மாதிரி ஏதோ இடத்துல இருந்து பேசுன்னு கேட்டா இதான் வந்து ஜாவா கேன்டீன். ஸோ மோஸ்டா இங்க வாங்குறவங்க எல்லாருமே இங்க உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. இங்க ஒரு செட் ஆஃப் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த சைடு செட் ஆஃப் சேர்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்டா ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாருமே நீங்க உங்களுக்கு தெரியும் இங்க வந்து உட்காந்து நிறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்க. பல மெமரிஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து சாண்ட்விச் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பன்னீர் நோ வெஜ் சிக்கன் டிக்கா சாண்ட்விச் தான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ சன்னி டேஸ் அப்படிங்கிற ஒரு கடையில தான் வாங்கணும். ஸோ இங்க வந்து சாண்ட்விச் சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 25 ரூபீஸ்க்கு டீ வாங்கணுமா, இப்போ வந்து 60 ரூபீஸ் இந்த சாண்ட்விச்சோட பிரைஸ். ஸோ விச் இஸ் ரீசனபிள். நம்ம கிட்ட இன்னும் மீதி வந்து 60, 25, 85 இன்னும் 15 ரூபீஸ் இருக்கு. வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்விச் பதிலா நீங்க வந்து சிக்கன் ரோல் வாங்கலாம். SRM கேண்டீன்ல வந்து ரோல் வந்து பயங்கர ஃபேமஸ். அதனால பல கடையில வந்து ரோல் இருக்கும். ஸோ உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்ல எந்த மாதிரி ரோல் வாங்குறீங்களோ பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் பல சாட் ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து அதுல வந்து சாண்ட்விச் வாங்கினேன் ரோலுக்கு பதிலாக. உங்களுக்கு வேணா நீங்க ரோல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கடைசியா நம்ம கிட்ட இன்னும் 15 ரூபீஸ் ரிமைனிங் இன் பாக்கெட். அதுக்கு நம்ம வந்து லெமன் ஜூஸ் வாங்க போறோம். ஸோ சார்ஜா ஃப்ரெஷ் ஜூஸாக தான் வாங்க போறோம். ஆனா என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து டக் ப்ரௌஸ்னு ஒரு கடை இருக்கு. சூப்பராக இருக்கு லெமன் ஜூஸ். 10 ரூபா தான் அங்கே. பட் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடிஞ்சிருக்கு. ஸோ கைஸ் கடைசியாக ஒரு தோசை கடை காமிச்சல. இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கடை. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு SRM வீடியோ போடுறப்ப நம்ம வந்து அந்த தோசை கடையை பற்றி பேசியிருப்போம். நான் உங்களுக்கு ஒரு கடைசியாக மெனுவில் காமிச்சல பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ஐட்டம்ஸ். அதனால் 60, 40, 50 இந்த ரேஞ்சில் வந்து இங்கே தோசை இருக்கும். கண்டிப்பாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் டீ குடித்தேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த தோசையை வாங்கி காலைல சாப்பிட்ருங்க. பக்காவாக இருக்கும். ஸோ ஓகே வீடியோட கடைசிக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்மளோட பட்ஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 25 ரூபீஸ்க்கு டீ வாங்கணும், 60 ரூபாய்க்கு சாண்ட்விச் வாங்கணும். அண்ட் கடைசியாக முடிக்கிறதுக்கு வந்து 10 ரூபீஸ்க்கு லெமன் ஜூஸ் வாங்கி நம்ம 5 ரூபீஸ் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ 100 ரூபீஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து SRMலேருந்து ஒரு நாள் சர்வை பண்ணியிருக்கோம். இந்த லெமன் ஜூஸும் சூப்பராக தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோட பிக் 100 ரூபீஸ்க்கு. நீங்கள் வந்து 100 ரூபீஸ்க்கு என்னென்ன பிக் பண்ணுவீங்க? அப்படி இல்லைனா இங்கே இருக்கிறதுலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் என்னென்னு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து அடுத்தபடியாக ஹாஸ்டல் பற்றி கேட்டிருக்கீங்க. ஹாஸ்டல் வந்து நான் ஆக்சுவலி ஒரு ஹாஸ்டல் காமிச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். அதுக்கு வந்து பல கிரிட்டிசிசமும் சேர்ந்து வந்தது. பட் நான் அதுக்காக பேசல. பட் ஜென்ரலாக சொல்கிறேன், ஹாஸ்டலுங்கிறது நிறைய ஹாஸ்டல் இருக்குது. நான் காமிச்சது மட்டும் வந்து ஹாஸ்டல் கிடையாது. பட் நான் உள்ளே போய் காட்டுற அளவுக்கு இருந்த ஹாஸ்டல் அது ஒன்று தான். பட் அதை தாண்டி நிறைய ஹாஸ்டல் இருக்குது. லைக் பெரிய பெரிய ஹாஸ்டல் ஃபுல்லி ஏசி வச்சுருக்கிறது, அப்புறம் வந்து ஸ்பெஷலாக அவங்களுக்குன்னு ஃபுட்டு தனியாக மேக் பண்ணி இந்த மாதிரி பல ஹாஸ்டல் இருக்குது. அந்த ஹாஸ்டல்லாம் நிஜமாவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எந்த ஹாஸ்டல் எடுக்க போகிறோன்னு பார்த்து விசாரிச்சுட்டு எடுங்க. ஹாஸ்டல் எடுக்கிறது தப்பே கிடையாது. லைக் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருக்க ஹாஸ்டல் வந்து நிஜமாவே சூப்பராக இருக்கும். செம்ம ஃபர்னிஷ்டாக பக்காவாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஹாஸ்டலில் என்னென்னு கரெக்டாக விசாரிச்சுட்டு ஹாஸ்டல் எடுங்க. எனக்கு பெருசாக ஹாஸ்டல் பற்றி தெரியாது, அதனால் சொல்கிறேன். இதுதான் வந்து மியூசியம். ஸோ நான் வந்து ஏற்கனவே இந்த மியூசியம் வந்து நம்ம வீடியோவில் மட்டும்தான், உனக்கு தெரியுமாடா இந்த மியூசியம் இருக்குல்ல, இது ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் மட்டும்தான் இந்த மியூசியமோட விளாக் வந்து போஸ்ட் ஆகிருக்கு. அது ஆமாம். ஸோ அதனால் மறக்காமல் அதை இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன். ஸோ SRM மியூசியம் அப்படின்னு வந்து போட்டு என்னோட சேனலை செக் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து ஃபுல் டீட்டெயில்டான ஒரு வீடியோ இருக்கும். அங்கே பார்த்தீங்களா இப்போ கிரவுண்டை வந்து எங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்காக வந்து மாற்றி கொடுத்துறாங்க. இது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான மேட்டர். முன்னாடிலாம் வந்து கார் எடுத்துகிட்டு போய் நம்ம வீடியோலேயே பார்த்துருப்போம், கார் பார்க்கிங் இல்லாமல் உட்காந்து எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஃபுல் கிரவுண்டு வந்து எத்தனை கார் வேணாலும் பார்க் பண்ணிக்கலாங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் மார்னிங் 8 o'clockலேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் ஃபுல் கார் பார்க்கிங் இருக்கும். அந்த கிரவுண்டில் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து காரை உள்ளே விட்டு கண்டிப்பாக ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா ஃபுல் கிரவுண்ட் வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் அலாட் பண்ணி கொடுத்துறாங்க. அது வந்து
ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஸோ ஃபைனலி எஸ்ஆர்எம்ல வந்து கார் பார்க்கிங் ரொம்ப ஈஸியாகிவிட்டது. அண்ட் பைக் பார்க்கிங் அஃப்கோர்ஸ் நிறைய இடத்துல இருக்கும். ஸோ அதனால் பைக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதுதான் வந்து டெக் பார்க் 1, அப்புறம் அங்கே வந்து டெக் பார்க் 2. ஃபர்ஸ்ட் டெக் பார்க்கில் கிட்டத்தட்ட வந்து 15 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இவ்வளோ ஹைட்டான பில்டிங்கில் எப்படி வந்து நான் ஸ்டெப்ஸ் ஏறுறது, லிஃப்ட் கிடைக்குமா இல்லையா, அது டவுட்லாம் இருந்துச்சுன்னா இங்கே வந்து லிஃப்ட்டு நீங்கள் பொறுமையாக லைனில் நின்று தான் போயானோம். பட் செகண்ட் டெக் பார்க்கில் அந்த பிரச்சனை இல்லை, கட்டி முடிக்க போகிறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வரத்துக்குள்ளே கட்டி முடிச்சிருப்பாங்க ஃபுல்லாக. அதில் வந்து எஸ்கலேட்டர் இருக்குது. நம்ம டெக் பார்க் 2க்குன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டெக் பார்க் 1 ஒரு வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். ஸோ சேனல்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். ஸோ அதனால் ஃபுல் எஸ்ஆர்எம்மோட பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனல் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட வந்து நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் தாராளமாக கேட்கலாம், நான் சொன்ன மாதிரி. ஸோ இன்னையோட வீடியோ இதுதான். நான் வந்து உங்களுக்கு வந்து கடைசியாக 4th செமஸ்டர் முடிச்சுட்டு லீவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாட்டி எஸ்ஆர்எம் வந்து காட்டணும்னு நினச்சேன், காமிச்சிட்டேன். அது வந்து புதுசாக இல்லைனாலும் ஏதோ ஒரு ஃபுட் கண்டென்ட்டை வச்சு காமிச்சு சும்மா விளாக்னு காமிச்சா உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால் ஒரு சேலஞ்ச் வீடியோ மாதிரி பண்ணேன். இது வந்து எஸ்ஆர்எம்குள்ளே இருக்க ஃபுட் ஸ்பாட்ஸு. இது இல்லாமல் வெளியே நிறையா இருக்குது. இந்த வீடியோ நல்ல ரீச் கிடச்சிச்சு. இல்லை உங்களுக்கு வந்து வெளியில் இருக்கிறதெல்லாம் பார்க்கணும், எஸ்ஆர்எம் சுற்றி என்னென்ன கடைகள் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் உங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோவில் மேக் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி ஹாலிடேஸ். உங்களை வந்து இந்த வீடியோ பார்த்துட்டோ இல்லை என்னோட எஸ்ஆர்எம் பிளேலிஸ்ட் பார்த்துட்டோ நிறைய பேர் இந்த எஸ்ஆர்எம்ல சேர்ந்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்எம்ல மீட் பண்ணுவோம். ஸோ சைனிங் ஆஃப் எஸ்யூ மை டெக். டாடா, பை பை.